வணக்கம் நண்பா. நீங்கள் ஒரு மணி நேரம் படிக்கும்போது அதில் எத்தனை சதவீதம் உங்கள் நினைவில் தங்குகிறது? வெறும் கடமைக்காக படிப்பது நேர விரயம். இன்று நாம் பார்க்கப் போவது குறைந்த நேரத்தில் அதிக தகவல்களை மூளையில் பதிய வைக்க பயன்படும் உலக அளவில் நிரூபிக்கப்பட்ட 4 மேம்பட்ட படிக்கும் நுட்பங்கள். இன்று முதல் ஸ்டடி ஹார்ட் என்பதை நிறுத்திவிட்டு ஸ்டடி ஸ்மார்ட்டாக மாறுங்கள். நம் முதல் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த நுட்பம் ஃபைன்மேன் நுட்பம். இதை நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் ரிச்சர்ட் ஃபைன்மேன் உருவாக்கினார். சவால் என்னவென்றால், நீங்கள் படித்ததை ஒரு பாமர மனிதனுக்கு விளக்குவது போல மிக எளிமையாக விளக்க வேண்டும். ஒரு கான்செப்டை நீங்களே சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்தில் குழப்பம் இருக்கிறது என்பதை உங்கள் மூளை கண்டுபிடித்துவிடும். அதை மட்டும் நீங்கள் திரும்ப படித்து தெளிவுபடுத்தும்போது உங்கள் அறிவு நிரந்தரமாகும். இதுதான் கற்பிப்பதன் மூலம் கற்றல். டெக்னிக் 2. ஸ்ட்ரக்சர்ட் SQ3R முறை. ஒரு பாடத்தை படிக்கும்போது அதை ஒரு கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறையுடன் செய்வது அவசியம். அதற்காக பயன்படுவதுதான் SQ3R முறை. இதன் விரிவாக்கம் சர்வே, பார்வையிடு, குவெஸ்சன், கேள்வி, ரீட், வாசி, ரிசைட், மீண்டும் சொல், ரிவ்யூ, மீள்பார்வை. 1. சர்வே, பார்வையிடு. தலைப்பு, துணை தலைப்புகளை மட்டும் முதலில் படியுங்கள். 2. குவெஸ்சன், கேள்வி. அந்த தலைப்புகளை அடிப்படையாகக் கொண்டு கேள்விகளை உருவாக்குங்கள். 3. ரீட், வாசி. இப்போது பதில்களை கண்டுபிடிக்க வாசியுங்கள். 4. ரிசைட், மீண்டும் சொல். படித்ததை உடனடியாக புத்தகம் பார்க்காமல் சொல்லிப் பாருங்கள். 5. ரிவ்யூ, மீள்பார்வை. வாரம் ஒருமுறை இதை பாருங்கள். டெக்னிக் 3. இன்டர்லீவிங் மற்றும் ஸ்பேசிங். மூளையை சோம்பேறித்தனத்திலிருந்து மீட்பதற்கான நுட்பங்கள் இவை. 1. இன்டர்லீவிங், கலந்து படித்தல். ஒரே நேரத்தில் ஒரு பாடத்தை மட்டும் படிக்காமல் வெவ்வேறு பாடங்களை மாற்றி மாற்றி படியுங்கள். எடுத்துக்காட்டு: 30 நிமிடம் கணிதம், 30 நிமிடம் அறிவியல். 2. ஸ்பேசிங், இடைவெளி. ஒரே விஷயத்தை ஒரே நாளில் 5 மணி நேரம் படிக்காமல் 5 நாட்களுக்கு 1 மணி நேரம் என பிரித்து படியுங்கள். இது உங்கள் மூளையில் புதிய நினைவு கோடுகளை, மெமரி ட்ரேசஸை உருவாக்கி நினைவாற்றல் வீழ்ச்சியை தடுக்கும். டெக்னிக் 4. கான்செப்ட் வெர்சஸ் ஃபேக்ட் செப்பரேஷன். நண்பா, உங்கள் மூளை எல்லாவற்றையும் ஒரே மாதிரி சேமிக்காது. அதனால் நீங்கள் கற்கும் தகவல்களை 2ஆக பிரியுங்கள். கோட்பாடுகள் கான்செப்ட்ஸ் மற்றும் உண்மைகள் ஃபேக்ட்ஸ். கோட்பாடு என்பது ஒரு செயல்முறை எவ்வாறு அல்லது ஏன் நடைபெறுகிறது என்பதை பற்றியது. எடுத்துக்காட்டு: ஒளிச்சேர்க்கை எவ்வாறு நடைபெறுகிறது? இதற்கு விளக்கிக் கற்கும் முறையை பயன்படுத்துங்கள். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உண்மைகள் என்பது என்ன அல்லது எது என்ற கேள்விக்கான நேரடி பதில். எடுத்துக்காட்டு: ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்ன? இதற்கு ஃபிளாஷ் கார்டுகள் அல்லது நினைவு குறிப்புகள் நிமோனிக்ஸ் மூலம் வேகமாக நினைவில் வையுங்கள். இரட்டை அணுகுமுறைதான் வெற்றி. இரண்டையும் ஒரே மாதிரி அணுகாதீர்கள். சரியான வேலைக்கு சரியான கருவியை பயன்படுத்துங்கள். இதன் மூலம் உங்கள் படிப்புத் திறன் இரட்டிப்பாகும். நண்பா, இறுதியாக ஒன்றை மட்டும் மனதில் பதிய வையுங்கள். அதிக நேரம் படிப்பதல்ல வெற்றி. நீங்கள் பார்த்த இந்த 4 நுட்பங்கள்தான் உங்கள் மூளையின் சூப்பர் பவரை திறக்கும் சாவிகள். நாம் பார்த்த ஃபைன்மேன் விளக்கி கற்றல், SQ3R கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறை, இன்டர்லீவிங் இடைவேளி பயிற்சி மற்றும் கோட்பாடு உண்மை பிரிப்பு முறை, சரியான கருவியை பயன்படுத்துதல். இவை அனைத்தும் உங்கள் கற்றலை ஸ்மார்ட்டாக மாற்றும். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த விஞ்ஞான நுட்பங்களை பின்பற்றி நீங்கள் விரும்பிய இலக்குகளை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். ஸ்மார்ட்டாக படியுங்கள். வெற்றியை வசமாக்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள ஸ்டிக்மேன் கான்செப்ட் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாய்.